காஞ்சிபுரம் அருகே ஒரு குடும்பமே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் மிக பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. கல்லூரிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியான சிறு காவேரிப்பாக்கம் பகுதியில் உள்ள ஏரிக்கரை அருகே கூலி தொழிலாளிகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபரை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவலர்கள் மடக்கி பிடித்து கைது செய்து அவரிடமிருந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். திமுக அரசு அமைந்த நாள் முதல் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் கலாச்சாரம் அதிகரித்து வருவதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். இதன் தொடர்ச்சியாக கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளி மாணவர்களிடையே கஞ்சா புகைக்கும் பழக்கமும் அதிகரித்து வருகின்றது. காவல்துறையில் பணி செய்யும் சில காவலர்கள் இதற்கு உடந்தையாக கையொப்பு பெற்றுக் கொண்டு கஞ்சா வியாபாரிகளை ஊக்குவித்து வருகின்றனர். இது தொடர்பாக கழக பொதுச் செயலாளர் தொடர்ந்து அறிக்கைகளை விடுத்துக் கொண்டே உள்ளார். அதன் அடிப்படையில் மட்டும் தமிழக அரசு அங்கொன்றும் இங்கொன்றுமாக கஞ்சா விற்பனையாளர்களை கைது செய்கின்றனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் அடுத்து சிறு காவேரிப்பாக்கம் பகுதியில் வாலிபர் ஒருவர் கஞ்சா விற்பனை செய்வதாக மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் சிறு காவேரிப்பாக்கம் பகுதிக்கு விரைந்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் சிறு காவேரிப்பாக்கம் பகுதியில் உள்ள ஏரிக்கரை ஓரம் அப்பள தொழிலில் ஈடுபட்டிருந்த கூலி தொழிலாளிகளுக்கும் தனியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி மாணவர்களுக்கும் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபரை மடக்கி பிடித்தனர். அவரிடம் இருந்து சுமார் 4 கிலோ எடையுள்ள கஞ்சா கைப்பற்றப்பட்டது. காவல்துறையினரின் விசாரணையில் பிடிப்பட்ட அந்த வாலிபரின் பெயர் பிரகாஷ் என்றும் சிறு காவேரிப்பாக்கம் மங்கையர்கரசி நகரில் வசிப்பவர் என்றும் கஞ்சா விற்பனையை தொழிலாகவே செய்து வருகிறார் என்றும் விசாரணையில் தெரிவித்தது. கடந்த மே மாதம் 20ஆம் தேதி அன்று இதே பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த போது பிடிப்பட்ட முருகன் என்பவரின் அக்கா கல்பட்டாவின் கணவர் தான் பிரகாஷ் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறையில் அடைக்கப்பட்ட முருகன் மீது ஏற்கனவே சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் 5 வழிப்பறி வழக்குகளும் 3 கஞ்சா வழக்குகளும் உத்தரமேரூர் பகுதியில் ஒரு வழிப்பறி வழக்குகளும் நிலுவையுள்ளது. அது மட்டுமல்லாமல் முருகனின் அண்ணன் காளி என்பவருக்கு ஒரு கொலை வழக்கு, கஞ்சா கடத்தல் வழக்கு என 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும், அதே போல காளியின் தங்கையும் பிரகாஷின் மனைவியுமான கல்பனாவும் கஞ்சா விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அண்ணன், தங்கை, தம்பி, மைத்துனர் என ஒரு குடும்பமே கஞ்சா விற்பனை செய்து மாணவ மாணவிகளின் வாழ்க்கையை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தையும் சீரழித்து வருவது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற மக்களை சீரழிக்கும் கஞ்சா வியாபாரிகளை கவனித்து காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.